இவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. அவராலே அன்றி என்றால் இயேசு கிறிஸ்துவு அன்றி ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தில் கீழெங்கிலும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமே அல்லாமல் நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை. பாவத்திலேருந்து ரட்சிப்பு இல்லை, சாபத்திலேருந்து ரட்சிப்பு இல்லை, வியாதியிலேருந்து ரட்சிப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவின் நாமமே அல்லாமல் நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லைங்க. இயேசுவின் நாமம் என்றால் என்னன்னா, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இயேசு என்று சொன்னாலே அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ஆமாங்க, நம்மளை ரட்சிக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா நம்மளை ரட்சிக்கும்படியாக தான் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். அதான் ஆண்டவர் சொல்கிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு ரட்சிப்பார் என்றார். நம்மளை ரட்சிக்கிறவர் இயேசு தான். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிற ரட்சிக்கிற ஆண்டவராக இயேசு. அவர் நாமே அல்லாமல் வானத்தில் கீழையிலும் பூமியிலும் மனுஷருக்குள்ளும் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவில்லை. நம்ம பாவத்துக்கு நம் பாவம் கழிக்கிறதுக்கு போய் எங்காவது போனாலோ, உதவி செய்தாலோ, நன்மை செய்தாலோ நம் பாவங்கள் போகாது. நம்ம பாவங்கள் சாபங்கள் நீக்கப்பட வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது. இயேசுவின் நாமம் நம்மளை ரட்சிக்கிறது. இயேசுவின் இரத்தம் நம் பாவங்களை கழுவுகிறது. இயேசுவின் நாமமே அல்லாமல் வானத்தில் கீழெங்கிலும் பூமியிலும் வேறு நாமம் அதுக்கு ஆண்டவர் கொடுக்கப்படவில்லை. பூமியில் எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமம்தான் நம்மளை ரட்சிக்கக்கூடியது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கக்கூடியது. ஏன்னா நம்முடைய பாவங்கள் பார்த்திங்கன்னா கழுவக்கூடிய ஒரே பலியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்மளுக்கு பலியாக வந்தார். அவரே தேவ ஆட்டுக்குட்டி, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார் சிலுவையில். நம்முடைய வியாதிகளை சிலுவையில் சுமந்து கொண்டார். நம்மளுக்காகவே அவர் சமாதானம் உண்டு பண்ணும் அக்கினி அவர் மேல் வந்தது. அவர் நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போது அவர் நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு சமாதானத்தையும் நித்திய ஜீவனையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படியே ஆண்டவர் நம்மளுக்கு இந்த பூமிக்கு வந்தார். நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இதோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிறகு மீண்டும் உங்களை நான் என்னோடு சேர்த்துக்கொள்வேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். நம்மளை அழைத்து அங்கே கொண்டு போய் நம்மளை சேர்ப்பார். அதனால் நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்தும் ரட்சிக்கக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் அது அவர்கள் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். நம்முடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பார்த்திங்கன்னா 39 அடி வாரினால் அடிக்கப்பட்டு முள் மூடி சுட்டப்பட்டு அவர் பரியாசம் பண்ணப்பட்டு அவரை சிலுவையை சுமந்து கொண்டு போய் கொல்கதா மலையில் அவர் கைகளில் ஆணி அடித்து கால்களை ஆணி அடித்து அவரை சிலுவையில் அவர் பலியாக கொடுத்தார். ஆண்டவர் நம்மை மீட்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்மேல் வைத்த அன்பை
நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை வந்து அன்பு கூறுகிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏன்னா உங்களை யாரும் நேசிக்கவில்லை, உங்களை யாரும் அன்பு செல்லவில்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? தன் ஜீவனையே கொடுத்துருக்கிறார். ஏன்னா தன் ஜீவன் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பாவியாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். எதுக்காக? நம்ம நீதிமான் ஆக்கும்படி. நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாகும்படி ஆண்டவர் நம்மளுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். அவர் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்று நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் அவரே அன்றி வேறொருவராம் ரட்சிப்பு இல்லை. இந்த உலகத்தில் பாவத்திலும் சாபத்திலும் ரட்சிப்பு கொடுக்குற வேறு எந்த நாமமும் கிடையாது. இயேசுவின் நாமம் மாத்திரம்தான் நம்மளை ரட்சிக்கும். அந்த ரட்சிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருதயத்தில் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். பாவம் செய்கிற ஆத்மா அது சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போது ஒருத்தர் பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. அவங்க போய் எங்கெங்கேயோ போவாங்க, மலைக்கு போவாங்க, ஏதோ ஒரு பக்கம் போவாங்க, படத்துக்கு போவாங்க, ஏதோ டிவி பார்ப்பாங்க, ஏதோ ஜாலியாக இருப்பாங்க, குடிப்பாங்க, தவறான காரியங்களில் ஈடுபடுவாங்க. ஆனால் அதில் சந்தோஷம் அவங்களுக்கு இருக்காது, அவங்களுக்கு வந்து சமாதானம் இருக்காது. உலகத்தில் வந்து அவங்களுக்கு சமாதானம் இல்லாமல் சமாதானத்துக்காக ஏங்குவாங்க. ஆனால் அந்த சமாதானம், மெய்யான சமாதானம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். ஏன்னா பாவத்தை கழுவி நம்மளுக்கு சமாதானத்தின் சந்தோஷத்தை கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்கு வந்து சமாதானத்தை வந்து ஆண்டவர் மட்டும்தான் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்க முடியும். மற்ற யாரும் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது. அந்த சமாதானம் எப்படி வருகிறது? நம்முடைய பாவங்களை கழுவி நம்ம சாபங்களை நீக்கி நம்மளுக்கு சமாதானத்தை கிடைக்கிறது. இதே பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயத்தில் வந்து பேதுருவும் யோவானும் பிரவேசிக்கும்போது தாயின் வயிற்றிலிருந்தே அவன் சப்பானியாக பிறந்தான். அவன் பார்த்திங்கன்னா எழுந்து நடக்க முடியாது. அவனை வந்து 4 பேர் தூக்கிட்டு வந்து அந்த ஆலயத்தில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். அந்த தேவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். ஏன்னா அவன் நடக்க முடியாது. அவங்க அம்மா தாயின் வயிற்றுலேருந்தே அவன் சப்பானி, எழுந்து நடக்க முடியாது. பேதுருவும் யோவானும் பார்த்திங்கன்னா இயேசுவோடு கூட இருந்தவங்க. அவங்க போய் அவங்க சொல்கிறாங்க, என்னை உற்றுப்பார். அவன் என்ன நினச்சிட்டா, இவங்க 2 பேரும் நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் நோக்கி கையை ஏந்துறான். ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் எங்கிட்ட இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்துருன்னு சொல்லும்போது அவனை குதித்து எழுந்து அவன் தேவாலயத்துக்குள்ளே பிரவேசித்து அவன் ஆண்டவருக்கு மகிமையாக எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியாக இருந்தான். எப்படி தெரியுங்களா? அது வந்து இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தினாலே அந்த சப்பானியை வந்து தாயின் வயிற்றிலேருந்து அவன் நடக்க முடியாதுங்க. தாயின் வயிற்றிலேருந்து அவன் நடக்க முடியாது. அவங்க அம்மா அப்பாவை சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்து அந்த தேவாலயத்தில் பிச்சை எடுக்கிறதுக்காக அந்த தேவாலயத்தில் வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் இயேசு கூட இருந்த பேதுருவும் யோவானும் அந்த இடத்துல அவங்க உள்ளே போகும்போது அவன் பிச்சை கேட்குறதை பார்த்து அவன் கையேந்தும் போது அவன் பேதுருவும் யோவானும் எங்களிடத்துல வெள்ளியும் பொண்ணும் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்துருன்னு சொல்லும்போது அவனுடைய கால்கள் வந்து பலன் கொண்டது. அவனுக்கு கால் மடி மீண்டும் வந்துருச்சு. நடக்க முடியாத கால் வந்து நடந்தது. அந்த காலெல்லாம் நல்ல நடக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்போது அவனுக்கு வியாதியிலேருந்து ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தார். அவனுக்கு மனம் திரும்பி அவன் ஆத்துமாக்கு ரட்சிப்பு வந்தது. பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, வியாதியிலேருந்து, பலவீனத்திலேருந்து ரட்சிப்பு இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமமே இல்லாமல் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாதுங்க. நம்மளுக்கு பாவத்திலேருந்து, நீங்கள் வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வியாதி குணமாகும். நீங்கள் வந்து சாபத்தில் இருக்கீங்களா? எப்படின்னா 7 தலைமுறையாக நாங்கள் சாபமாக இருக்குங்க, எங்கள் குடும்பம் சாபத்தில் இருக்குது, எங்களுக்கு வந்து வருமானம் இல்லை, விருத்தி இல்லை, நாங்கள் சாபத்தில் இருக்கோம் அப்படின்னா இயேசுவின் நாமம் உங்களை சாபத்திலேருந்து விடுதலையாக்கும். இயேசுவின் நாமம் உங்கள் பாவத்திலேருந்து விடுதலை, இயேசுவின் ரத்தம் உங்களை பாவத்திலேருந்து கழுவி சுத்தமாக்கும். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ரோமர் 10:10 ரோமர் 10:10 பார்த்திங்கன்னா
அதில் வந்து இது நீங்கள் நீதி உண்டாக நீங்கள் வந்து வாயில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை படிக்கிற பாருங்கள். 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிவிக்கப்படும். ஏனென்றில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வை நீங்கள் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சாபத்துக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்தார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். நீங்கள் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாளை உயிரோடு எழுந்தார், அவர் நம்முடைய பாவங்களுக்காகத்தான் மரித்தார் என்று நீங்கள் விசுவாசித்தீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் வந்து எனக்காக மரித்தீங்க, எனக்காக நீங்கள் வந்து மரித்து சிலுவையில் எனக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி 3ஆம் நாளை உயிரோடு எழுந்தீங்க அப்படின்னு நீங்கள் வாயில அறிக்கையிட்டு நான் உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் வந்து அறிக்கை பண்ணும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமாங்க, நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீங்க, உங்களுடைய சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படுவீங்க. ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களை நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரே இல்லாமல் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடையாது. 13:11 சொல்லிக்கிட்டு பாருங்க. நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிவோம், எப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளாக ரட்சிப்பு சமயமாக இருக்கிறது பார்க்கல, இப்போ அதிகமாக சமயமாக இருக்குது. நம்ம வந்து நித்திரை விட்டு எழும்ப வேண்டும். ஏன்னா நம்ம வந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவர் விருப்பம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து இப்போவே நித்திரை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுங்கள். இப்பொழுதே அது வந்து சமீபமாக இருக்கிறது. நீங்கள் இப்பொழுதே ஆண்டவராக இயேசுக்கு உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் எனக்காக மரித்தீங்க, ஆண்டவராக இயேசு நமக்காக மரித்தார், நமக்காக தான் ரத்தத்தை சிந்தினார், நமக்காகத்தான் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வானத்திலாவது பூமியிலாவது கீழேயாவது மனுஷருக்குள்ளேயாவது எந்த நாமும் அவர் கட்டிடப்படவில்லை. இயேசுவின் நாமம் மட்டும்தான் நம்ம ரட்சிக்கப்படும். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட அந்த நாமம், இயேசுவின் நாமம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கக்கூடிய நாமமாக இருக்கிறது. இயேசுவின் நாமம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி, தமது ஜனங்களை பாவங்கள் நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார், உங்களை வியாதியிலிருந்து ரட்சிப்பார், உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து ரட்சிப்பார். ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு துணையாக இருப்பார். இன்றைக்கே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். அவர் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக அவர் இறங்கி வருவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை மீட்டு கொள்வார், உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் உங்களை அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால தான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் மரித்தார். அவர் மரித்து 3ஆம் நாளே அவர் நம்மளுக்காக எழுந்து பரலோகத்தில் நம்மளுக்காக பிதாவின் இடத்தில் வலது வாசல் என்று நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள். ஆமென்.